வணக்கம், நான் உங்கள் மணிகண்டன். இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் பற்றி பார்க்க போகிறோம். கோடிங்ஸ் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தாங்க இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 எக்ஸாம்பிளோட வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இப்போ வாங்க நம்ம கண்டென்ட்டை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸல் blank ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டேரெக்டாகவே இப்போ கோடிங் ஸ்டாப் போயிடலாம். ஸோ Alt F11 நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ஷீட் ஒன்று வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போது A1லேருந்து A10 வரைக்கும் சப்போஸ் ஒரு நிறைய நேம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த நேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பர் கேஸ்க்கும் தென் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம லோயர் கேஸ்க்கும் வந்து எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத வந்து நம்ம கோடிங்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம அப்பர் கேஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கான கோடிங்ஸ் எழுதலாம். ஸோ இந்த ரேஞ்ச் A1ல் இருக்கிற வேல்யூவை இப்போ நமக்கு வந்து அப்பர் கேஸ்க்கு மாற்றணும். ஸோ UCASE அப்பர் கேஸ் U கேஸ். ஸோ அகைன் ஒரு ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ரேஞ்ச் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். அகைன் ஓகே. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 இதுக்கு நம்ம இதே மாதிரி வந்து பண்ணிக்கலாம். 2 3 4 5 ஓகே. ஸோ இப்போ A1 இருக்குல்ல, இதெல்லாம் வந்து 2 இதை மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா A5 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்பர் கேஸ்க்கு மாற்ற போகிறோம். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 நேம் வந்து இப்போ லோயர் கேஸ்க்கு எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ராம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நேம்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோயர் கேஸில் எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு 5 நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸில் வந்து நான் எழுதுறது அப்பர் கேஸில் எழுத போகிறேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம லோயர் கேஸ்க்கு வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 5 நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பர் கேஸில் எழுதியாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங்ஸில் அதெல்லாமே வந்து லோயர் கேஸ்க்கு வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இதே கோடிங்ஸ் அப்படியே காப்பி பண்ணி எடுத்து கீழே போட்டுக்கலாம். 1 2 3 4 5 ஓகே. ஸோ இதில் வந்து 6லேருந்து 10 வரைக்கும் மாற்றிடலாம். ஸோ இந்த கோடிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல் கேஸ்ன்னு சொல்லி மாற்றணும். ஏன்னா இது வந்து லோயர் கேஸ்னால எல்னு சொல்லி மாற்றணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம எழுதி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த கோடிங்ஸ் வந்து நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். நான் ஸ்டெப் ஃபங்க்ஷன் வந்து போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் A1ல் இருக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ராம் அப்படின்னு சொல்லி ஸ்மாலில் இருக்குது. அதே இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா ராம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் ஃபங்க்ஷன் ஒன்றுனா போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல A1ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ்க்கு வந்து மாறி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வைரம், ஸோ நெக்ஸ்ட் பால்ராஜ், நெக்ஸ்ட் சல்மான், நெக்ஸ்ட் மணி. ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பர் கேஸ்க்கு வந்து மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த 5 வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா வினோத். ஸோ அந்த வினோத் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோயர் கேஸ்க்கு மாறிடுச்சு. நெக்ஸ்ட் மாரிஸ், செல்வம், கற்பராஜ், சுரேஷ். ஸோ இவங்க 5 நேம் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் கேஸ்க்கு வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லில் இருக்கிற வேல்யூ வந்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் அப்பர் கேஸ்க்கோ இல்லை லோயர் கேஸ்க்கோ மாற்றணும்னா நீங்கள் வந்து இந்த வே வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் வே வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, அகைன் நம்ம இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து புதுசு இப்போ கோடிங்ஸ் எழுதலாம். சப் எக்ஸாம்பிள் நம்பர் 2 ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி வந்து நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேம் நான் ஃபுல் நேம் வச்சுக்கிறேன். ஸோ என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் இருக்குது. நம்ம அப்பர் கேஸ்க்கு மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கோடிங்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் பாக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த இன்புட் பாக்ஸ் கோடிங் வச்சு எழுதி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இஃப் கண்டிஷன் எழுத போகிறோம். ஸோ இஃப் ஜியோட வேல்யூவும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜியோட வேல்யூவும் ரேஞ்ச் A1ஓட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து பாப்அப் ஆகணும். ஸோ அந்த மெசேஜ் பாக்ஸ்க்கான கோடிங்ஸ் எழுதிடலாம். மெசேஜ் ஜி ஓகே. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோடிங்ஸ் வந்து இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, இஃப் போட மறந்துட்டேன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம நேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்ஸில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுல் நேம் காட்டுது. ஸோ ரேஞ்ச் A1 வேல்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஸ்மால் லெட்டரில் காட்டுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இந்த கோடிங்ஸை ரன் பண்ணோம் வந்து பார்த்தீங்கன்னா எரர் தான் வரும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து வராது. ஸோ வந்து இது எப்படி அப்பர் கேஸ்க்கு வந்து மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல யூ கேஸ்ன்னு சொல்லி எழுதிட்டு ப்ராக்கெட்டில் போட்டு இந்த ஸ்ட்ரிங் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோடிங்ஸ் வந்து ஒன் செகண்ட் நம்ம ஸ்டெப் இன்ஃபர்மேஷன் போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜியோட வேல்யூவில் என்னோட நேம் இருக்குது. ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஸோ நான் ஸ்டெப் இன்ஃபர்மேஷனே போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேம் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸில் வந்து கரெக்டாக வந்து மணிகண்டன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸில் வருது. ஓகே, இப்போ எண்ட் இஃப். ஸோ என்னால் இதை வந்து உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ அதே மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டிடுவேன். சரி, ஓகே, பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்பர் கேஸ்க்கு வந்து நம்ம மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெரிஃபை பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம லோயர் கேஸ்க்கும். ஸோ இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூகேஸ்ன்னு இருக்குது. ஸோ அதை எடுத்து நம்ம எல்கேஸ்ன்னு சொல்லி மாற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்னோட நேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பர் கேஸ்க்கு மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோயர் கேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெரிஃபை ஆகணும். ஸோ நம்ம ஒன் செகண்ட் இதை ரன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் என்னோட நேம் வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோட வேல்யூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது. பார்த்தீங்கன்னா இந்த ஜியை நம்ம டச் பண்ணோம்னா நம்ம இன்புட் பாக்ஸில் கொடுத்த வேல்யூ வந்து வருது. ஸோ இந்த ரேஞ்ச் 1 வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேம் வந்து கேப்ஸில் இருக்குது. ஸோ இந்த எல்கேஸ் ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஸோ இருந்தாலும் ஓகே பரவாயில்ல, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகுது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ எண்ட் இஃப் எண்ட் சப். ஓகேங்க, கண்டென்ட் இதோட முடிஞ்சு. இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. மேலும் இதே மாதிரி புதிய கண்டென்ட்ஸ்லாம் வந்து பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தட்டி அதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, திஸ் இஸ் சைன் ஆஃப் டைம். நான் உங்கள் மணிகண்டன். டாடா, பை பை.